வணக்கம். ஊடக களத்தினுடைய இன்னொரு தண்டோரா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. இப்போ இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு பதிவு நம்ம போட்டு தான் ஆகணும். அதாவது ஏன் நகரப்புறங்களில் வாக்குப்பதிவு குறைவாக இருக்குங்கிறத பற்றி தான் இந்த பதிவு நம்ம போட விரும்புகிறோம். ஓவராலாக தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு 69.46% வந்திருக்கு. ஒட்டுமொத்த 39 தொகுதிக்குமே நம்ம ஆவரேஜ் பார்த்தோம்னா அவ்வளோ வந்திருக்கு. இதெல்லாமே தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிற அவங்க வெப்சைட்டில் இருக்கிற தரவுகளை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இதில் இப்போ நம்ம ஓவராலாகவே குறைஞ்சிருக்கு. போன 2014லேருந்து 2019 கொஞ்சம் கூடியிருக்கு. 2019லேருந்து ஒரு ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4% இப்போ குறைஞ்சிருக்கு 2024. இது ஒட்டுமொத்தமாகவே குறைஞ்சிருக்குங்கிறது ஒரு கவலைக்குரிய விஷயம். ரெண்டாவது நம்ம இன்றைக்கி பேச போகிற விஷயம் நகரங்களில் இருக்குது பாருங்கள். சென்னையில் குறிப்பாக சென்னை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி இந்த மாதிரி நகரங்களில் கிராமத்து தொகுதிகளில் இருக்கிற அந்த ஓட்டு சதவீதத்தை விட ஏறக்குறைய 10%, 12% குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ குறிப்பாக சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா மத்திய சென்னையெல்லாம் 54%, இன்னொன்று தென் சென்னை 53, வட சென்னை 60. இந்த மாதிரி இப்போ இதுக்கு ஆவரேஜ் பார்த்திங்கனாலே உங்களுக்கு ஏறக்குறைய 55 அந்த ரேஞ்சுக்கு தான் வருது. சென்னை எடுத்துக்கிட்டோம்னாவே. கோயம்புத்தூரும் அதே மாதிரி 63 தான் வந்திருக்கு. திருச்சியும் 66 வந்திருக்கு. ஆனால் வெளியில் உள்ள மாவட்டங்கள் ரூரல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, ரூரல் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூவன்சிஸ். இப்போ உதாரணத்துக்கு திருவள்ளூர், அதே மாதிரி சிதம்பரம், இப்படி செமி அர்பன், செமி ரூரல் இந்த ஏரியாக்களில் உள்ள தொகுதிகளில் நமக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு 70-72% வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அதிகபட்சமாக தருமபுரியில் 81% வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, நகரங்களில் ஓட்டு விகிதம் ஏன் இந்த மாதிரி குறைஞ்சிருக்கு. இப்போ நகரத்துக்கும் மற்ற பகுதிகளுக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை பார்த்திங்கனாலே ஏறக்குறைய 10% நகரங்களில் குறைவாக இருக்குது. கிராமங்களில் செமி அர்பனில் அதிகமாக இருக்குது. இந்த கவலைக்குரிய விஷயத்தை நம்ம உற்று நோக்கும்போது ஒரு விஷயம் நமக்கு தென்படுது. இப்போ வெளிப்படையாக ரொம்ப வெயில் அடிச்சுது. அன்னைக்கு ஹீட் வேவ்லாம் இருந்தது. ரொம்பவும் அக்னி வெயில் அதிகமாக அடித்ததால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியல அப்படிங்கிறது ஒரு வெளிப்படையாக சொல்லப்பட்ட காரணமாக இருந்தாலும் உண்மையான காரணம் அது கிடையாதுங்கிறது தான் நமக்கு தெரியும். ஏன்னா இப்போ இந்த நகரங்களில் வாழ்கிற மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், ஹை கிளாஸ் இந்த கோஷ்டிங்க எப்போதுமே தங்களுடைய ஜனநாயக கடமைக்கு அதை 2ஆம் பட்சமாக தான் செய்கிறாங்கங்கிறது நம்ம தொடர்ந்து பல ஆண்டுகளில் பார்த்துட்டு வரோம். இவங்களுக்கு கிரிக்கெட்டு முக்கியம், சினிமா முக்கியம், சோஷியல் மீடியா முக்கியம். அதில் வர இன்ஸ்டாகிராமு, ரீல்ஸு, இதில் வர என்ட்ரிஸை பார்க்குறதுக்கு தான் இவங்களுக்கு ஆர்வம் இருக்குமே ஒழிய தங்களுக்கு தலையாய கடமை ஜனநாயக கடமை தான் அப்படிங்கிறத இவங்க எப்போதுமே யோசிக்கிறதே இல்லை. இவங்க ஓட்டும் போட மாட்டாங்க. கிராம மக்கள் ஓட்டு பெருவாரியாக ஓட்டு போட்டு ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த அரசாங்கத்தை இந்த நகரவாசிகள் குற்றம் சொல்லுவாங்க. இவங்க சுணக்கமாக இருந்துருவாங்களாம். இவங்க ஓட்டு போடுறதுக்கு பல காரணங்களை எக்ஸ்கியூஸை தேடிட்டு போடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன எக்ஸ்கியூஸ் இருக்கோ அந்த அத்தனை எக்ஸ்கியூஸும் இவங்க சொல்லிக்குவாங்களாம். ஆனால் ஒரு ஆட்சி வந்த பிறகு இது என்ன ஆட்சி, இது என்ன சிஸ்டம், இது நாங்கள் விரும்பின ஆட்சி கிடையாது, இது நாங்கள் ஓட்டு போடல அப்படின்னு சொல்லி குறை சொல்கிறதுக்கு இவங்களுடைய வாடிக்கையான ஒரு சமாச்சாரமாக போயிடுச்சுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு பக்கம் ஏறக்குறைய 1.10 கோடி, 1 கோடியே 10 லட்சம் பேர் இந்த எலக்டோரல் ரோல்ஸ்லேருந்து விலக்கி வைக்கப்பட்டதாக ஒரு புள்ளி நமக்கு இப்போ இந்த ஓட்டு போட்டதனுடைய அந்த ஆவரேஜ் 69%, மீதி உள்ள 31% வச்சு கால்குலேட் பண்ணும்போது ஏறக்குறைய தமிழ்நாடு வாக்காளர்களில் 1 கோடியே 10 லட்சம் பேர் ஓட்டு போடலைங்கிறது நமக்கு கணக்கு.
இப்போ இதுக்கு வந்து முழுவதுமாக வந்து நம்ம எலெக்ஷன் கமிஷனை குறை சொல்ல முடியாது. ஏன்னா கடந்த ஒரு ஆண்டாகவே வந்து அவங்க வந்து தங்களோட ரோல்ஸை வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை ரோல் வந்து எலக்ட்ரல் ரோலை வந்து வெளியிட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்கள் வந்து அங்கே போய் தான் அந்த கேம்பில் போய் தான் அட்டன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து நெட்டிலே கிடைக்குது, எல்லா தகவலும் நெட்டிலே இருக்குது. நெட்டிலே கூட சேர்க்குறதுக்கு, அந்த ஃபார்ம் அப்ளை பண்ணுறதுக்கு எங்கெங்கே என்னங்க ஒரு 15 நாளைக்கு ஒரு கேம்ப் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. எலெக்ஷன் கமிஷனை வந்து இந்த நேரத்தில் குறை சொல்கிறது வந்து அடிமுட்டாள்தனம். இவங்களுக்கு சோம்பேறித்தனம். இவங்க வந்து மற்ற நாட்களெல்லாம் இவங்க வேறு வேலையை செஞ்சுட்டு கடைசியில் வந்து கடைசியாக ஒரு ரோல் வெளியிட்டாங்க. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ரோல் வெளியிட்டு சேர்க்குறவங்களாம் சேருங்க, கேம்ப் நாங்கள் ஸ்பெஷல் கேம்ப்லாம் நடத்துகிறோம் அப்படின்னு கேம்ப் நடத்தியிருந்தாங்க. அந்த கேம்பில் வந்து அடிஷ்னல் டிலீஷன் இதெல்லாமே வந்து இதுக்கான என்ட்ரிஸ்லாம் போடப்பட்டு மறுபடியும் வந்து சப்சிக்வெண்ட்டாக வந்து ஒரு ரோல் வந்து வெளியிட்டாங்க. இந்த ரோல்ஸில் எல்லாமே வந்து தங்களுடைய பேர் இல்லைன்னொடனே உடனே போய் சொல்லியிருந்துருக்கலாம். சொன்ன உடனே அந்த மாதிரி சொல்லப்பட்ட நேம்கள்லாம் வந்து இணைக்கப்பட்டிருக்கின்றன. நிறையா நமக்கு நம்ம பண்ண சிறிய ஒரு ஆராய்ச்சியிலே தெரிய வருது என்னென்னா, இந்த ஃபார்ம் கொடுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே நேம்கள் வந்து சேர்க்கப்பட்டுங்கிறது வந்து நமக்கு வெளிப்படையாக தெரியுது. ஸோ எலெக்ஷன் கமிஷனை இந்த இடத்துல தவறு சொல்கிறது தப்பு. அதே மாதிரி அண்ணாமலை சொல்கிற மாதிரி 10 லட்சம் பேர் எல்லாமே 1 லட்சம் பேர்லாம் வந்து விடுபட்டு போச்சுங்கிறது, 1 லட்சம் பேர் சுத்தமாக விடுபட்டு போச்சுங்கிறதெல்லாம் அப்பட்டமான பொய். கட்சிகளுக்கு தனியாக லிஸ்ட்டே அமைச்சிருக்கிறாங்க. அந்த கட்சிகளில் உள்ள பூத் ஏஜென்ட்ஸுங்க, அதாவது கட்சியில் உள்ள பொறுப்பாளர்கள் வந்து எலெக்ஷன் பொறுப்பாளர்கள் அதை பார்த்து எந்தெந்த பேர் விடுபட்டுருக்குதோ அவங்க போய் அங்கே சொல்ல வேண்டியது அவங்களோட கடமை. அதுக்கும் வந்து எலெக்ஷன் கமிஷன் நேரம்லாம் கொடுத்துருந்தது. நம்ம எலெக்ஷன் கமிஷனை ப்ளேம் பண்ணுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. நம்ம ப்ளேம் பண்ணணுன்னா இந்த மிடில் கிளாஸு, அப்பர் மிடில் கிளாஸ் ப்ளஸ் ஹை கிளாஸ், இந்த 3 கோஷ்டியும் வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறாங்க. ஏதாவது சின்ன குறை இருந்தாலும் உடனே நெட்டில் போட்டு ட்விட்டரில் போட்டு அரசாங்கத்தை டேக் பண்ணி அவங்க காரியத்தை சாதிக்கிறாங்க. அவங்க எவ்வளவு இப்போ ஒரு ரொம்ப செல்ஃபிஷாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு விஷயத்தில் நகரவாசிகளுடைய ஒரு செல்ஃபிஷ்னஸை நம்ம வந்து கண்கூடாக பார்க்குறோம். மற்ற எல்லாத்துக்கும் வந்து அப்ளை பண்ண தருது, மனு போட தருது, வந்து டேக் பண்ணி வந்து அரசாங்கத்தை வந்து குற்றம் சொல்ல தெரியுது. இது அவங்களுக்கு அன்னைக்கு உள்ள கடமைங்கிறது எவ்வளவு நாளாக தேர்தல் ஆணையம் சொல்லிகிட்டே வருது. எவ்வளவு விழிப்புணர்வு ப்ரோக்ராம்கள்லாம் பண்ணப்பட்டிருக்கின்றன. அப்போல்லாம் போய் தங்களுடைய பேரை வந்து போய் ஒன்று வந்து பேரை வந்து நாங்கள் பேர் இருக்குதா லிஸ்ட்டு இல்லைன்னா சேர்க்கணுங்கிற அந்த வேலையை இந்த மிடில் கிளாஸ் செய்யவே இல்லை. 2வது வாக்களிப்பு அன்னைக்கு நடந்த விஷயம் வந்து என்னென்னா, வெயில் இருந்தது உண்மைதான், ரொம்ப ஹீட் வேவ்ஸ்லாம் இருந்தது. அதுக்கு தான் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து 6 மணிக்குள்ளார வந்து பதிவு பண்ணவங்களுடைய அதுக்கெல்லாம் டோக்கன் கொடுத்து 7:30 கூட வரலையும் கூட போச்சு நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ உங்களுக்கு வந்து 1 மணிலேருந்து 3 மணி வரலையும் தான் உச்சி வெயில் இருக்குன்னா, மற்றபடி வந்து நீங்கள் வந்து 4 மணிக்கு நீங்கள் வெயில் கொஞ்சம் தழுந்தது தானே, 5 மணி 6 மணிக்கெல்லாம் வெயில் குறைஞ்சி போச்சு தானே, அப்போ வந்து நீங்கள் வந்து டோக்கன் கொடுத்து இது பண்ணியிருக்கலாம் தானே. இப்போ உங்களுக்கு என்ன மிடில் கிளாஸுக்கும் அப்பர் மிடில் கிளாஸுக்கும் ஹை கிளாஸுக்கும் என்ன ஒரு நினைப்புன்னா, என்ன இப்போ நம்ம ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது, நம்ம ஓட்டு போடுறதால பெரிய மாற்றம் வந்துடுமாங்கிற ஒரு சுணக்கம், ஒரு ஜனநாயக நம்பிக்கை இல்லாத தன்மை, ஜனநாயகத்துக்கான கடமையாச்சு இது, நம்ம இந்த கடமையை செய்யணுங்கிற ஒரு கொஞ்சம் கூட பொறுப்புணர்வு இல்லாத ஒரு இந்த கூட்டம் தான் இந்த நகரத்தில் வாழ்கிற கூட்டங்கிறது தான் நம்ம வருத்தத்தோடு பதிவு பண்ணுறோம். ஆனால் வேறு கிராமங்களில் பாருங்கள் 71%, 72%, 77% வந்திருக்குன்னா என்ன காரணம்? அந்த படிக்காத பாமர மக்கள், அரசனுடைய உதவி பெறும் மக்கள், அரசனுடைய பல திட்டங்கள் அனுபவிக்கிறவங்க, அவங்களுக்கு கஷ்டம்னா என்னென்னு நல்லா தெரியும். அதனால் சரி, நம்ம இந்த மாதிரி அரசாங்கம் நமக்கு இவ்வளோ உதவி செய்து நல்ல பல திட்டங்கள் வந்திருக்கு, நம்ம ஓட்டு போடாமல் இருந்தோம்னா வேறு யாராவது நம்ம விரும்பாத கட்சி வந்துடுமோ, நம்ம யாரை வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறோமோ அந்த கட்சி வந்துடக்கூடாதுங்கிற அந்த ஒரு கமிட்மெண்ட்டு, அந்த ஒரு டெடிகேஷன், அந்த கிராம மக்களுக்கு வந்து ஜனநாயகத்து மேலே உள்ள நம்பிக்கை அந்த அளவு கொஞ்சம் கூட அதுக்கு ஒப்பிட முடியாத அளவுக்கு வந்து இந்த நகரவாசிகளுடைய ஒரு தான் தோன்றித்தனம், ஒரு பொறுப்பு இல்லாத தனம்,
நம்ம இது ஒரு ஜனநாயக கடமையாச்சா, நம்ம இதை செஞ்சோம்னா தான் நாட்டுக்கு நல்லது, நம்மளுக்கு தேவையானவங்கள நம்ம தேர்ந்தெடுக்கணும்னா நம்ம ஓட்டு போடணுமே ஒரு பொறுப்பற்றத்தனத்தின் மூலமாக தான் இது நடந்திருக்க ஒழிய எலெக்ஷன் கமிஷனையோ ஆளுங்கட்சியோ இதில் ப்ளேம் பண்ணுறதுக்கு ஒரு சிறு காரணமும் கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் நிறைய கேம்பெயின் பண்ணாங்க, தொடர்ந்து அவங்க கேம்ப் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. என்னுடைய நண்பர்களே நான் சில பேரை நான் கேட்கும்போது இந்த டிலிஷன் அடிஷன் இதுக்கு எல்லாமே கொடுத்த பதிவுகள் எல்லாமே மேற்கொள்ளப்பட்டு தகுந்த நடவடிக்கைலாம் எடுக்கப்பட்டிருக்கு. ஆக ஓட்டு போடணுங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இல்லைன்னா அது உங்களே ப்ளேம் பண்ணிங்க நகரவாசிகளே. அதுக்குன்னு ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் குறை சொல்கிறது, எலெக்ஷன் கமிஷனை குறை சொல்கிறது, ஆளுங்கட்சியை குறை சொல்கிறதுலாம் இதெல்லாம் ஒரு பொறுப்பற்றத்தனங்கிறது தான் நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இன்னொரு அமர்வில் வேறு ஒரு விழுவத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.